அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவிலே சுதர்சன மந்திரத்தை பற்றி பேசலாம். சுமார் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன் எனக்கு ஒரு 39-40 வயசு இருக்கும். அப்போ சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ என்னுடைய குருநாதர் ஒருவர், முருகன் அடிமைன்னு ஒரு குருநாதர் ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த சுதர்சன மந்திரத்தை எனக்கு உபதேசம் பண்ணி, தினசரி 11 தடவை மட்டும் ஜெபிச்சுட்டு வா, வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் விளங்கி ஒரு நல்ல ஒரு சுபிட்சம் உண்டாகும்னு சொன்னார். அவர்கிட்ட வாங்கிட்டு நான் ரூமில் தனியாக இருக்கும்போது, வேலைக்கு போயிட்டு வந்தது பிறகு ஒரு மெழுகுதிரி மட்டும் பொருத்தி வச்சு இந்த சுதர்சன மந்திரத்தை தினசரி ஜெபம் செஞ்சு வந்தேன். அப்போ 11 தடவை தான் அவர் அதை ஜெபம் பண்ண சொன்னார். நான் தூக்கம் வர வரைக்கும் கணக்கு இல்லாமல் அதை எண்ணிக்கையே இல்லாமல் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 30 நாள் ஜெபம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அப்போ அப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, திடீர்னு எனக்கு முன்னாடியே என்னுடைய தலைக்கு மேலே அப்படியே அந்த விஷ்ணுவனுடைய விஸ்வரூப தரிசனம் அப்படி ஒரு செகண்ட் அப்படி தோற்றமாகி அப்படி மறைஞ்சிருச்சு. அது பார்த்தோன்னே நான் அப்படி ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது இப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளூர் பயமாக ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணலை. ஆனால் மறுபடியும் என்னுடைய குருநாதர்கிட்ட போய் இந்த விவரத்தை சொல்லி கேட்கும்போது, நான் உன்னை 11 தடவை தானே சொல்ல சொன்னேன், நீ எதுக்கு அதை எண்ணிக்கை இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கிற? அப்போ உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் மாறிடும். ஏன்னா நீ இப்போ இல்லற வாழ்க்கையில் இருக்கிற, உனக்கு குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி 11 தடவை மட்டும் ஜெபம் பண்ண, அது ஒன்றும் செய்யாது, வாழ்க்கையில் உனக்கு எல்லா வெற்றியும் கொடுக்கும், எல்லா கஷ்டங்களையும் நீக்கிரும் சொல்லி சொன்னார். அதன்படி இன்னைக்கு வரைக்கும் அதை தினசரி ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை. உடலியல் ரீதியாகவும் எந்த குறையும் இல்லை. நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன். அந்த மந்திரத்தை இப்போ சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபுல்லாக முழுசாக உங்களால் படிக்க முடியாது. ஆனால் பார்த்து பாராயணம் பண்ணலாம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரபுருஷாய பரமாத்மனை பர கர்ம மந்திர தந்திர யந்திர விசாபிசாராஸ்திர சஸ்திர சங்கர சங்கர மிருத்யோர் மோசய மோசய. ஓம் நமோ பகவதே சுதர்சனாய. ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய மகா சக்கராய மகா ஜுவாலாய சர்வரோக பிரசமனாய கர்மபந்த விமோசனாய பாதாதிமஸ்த பரியந்தம் வாசஜனீய ரோகாணி பித்தஜனீய ரோகாணி சிலேத்மதனீய ரோகாணி தாது சங்கடி கோத்பவ நானா விகாரோகாணி நாசே நாசே பிரசமய பிரசமய மம சகலோடும்ப சகல பாவதோஷம் சகல கிரகதோஷம் சகல ஜென்மதோஷம் நிவர்த்தி சித்திதம் குருகுருஸ்வாக மம சகலோடும்ப சகல அஷ்டைஸ்வரியம் ஆயுள் ஆரோக்கியம் தெய்வமே குருகுருஸ்வாக. ஓம் சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாலாய தெய்வமே தன்னோ சக்கர பிரசோதயாது. இந்த மந்திரத்தை தினசரி ஒரு 11 தடவை நீங்கள் ஜெபம் பண்ணி வந்தீங்கன்னா, வாழ்க்கையில் உங்களுக்குள்ள எல்லா தடைகளும் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.